அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சனாஸ் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீட் பயாலஜி 2027 எக்ஸாமுக்காக டெய்லி 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பண்ணாக்கா வீக்லி ஒன்ஸ் அதில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இடையில் பண்ணாக்கா தவிர்க்க முடியாத சில காரணங்களால் பண்ணாக்கா வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஆல்ரெடி நம்ம எத்தனை பார்ட் போட்டிருக்கோம்னா 3 பார்ட் போட்டிருக்கோம். ஸோ இன்னிலிருந்து பண்ணாக்கா நம்ம டெய்லி ஒரு பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான எக்ஸாக்ட் டைமிங் பண்ணாக்கா மார்னிங் 7 AM பண்ணாக்கா உங்களுக்கு வீடியோ பண்ணாக்கா அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ டெய்லி 10 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பயாலஜி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் பண்ணாக்கா டாபிக் வைஸ் பண்ணாக்கா 10 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒரு டாப்பிக்லேருந்து 10. ஸோ 2 டாப்பிக்லேருந்து 10. ஸோ ஒரு டாப்பிக்லேருந்து 10 எடுக்க முடிஞ்சால் ஓகே, அப்படின்னா 2 டாப்பிக்லேருந்தும் 10 எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இனிமேல் பண்ணாக்கா டெய்லி ஒரு பார்ட் வரும். ஸோ அதே மாதிரி விரைவில் பண்ணாக்கா உங்களுக்கு டெய்லி பண்ணாக்கா 3 பார்ட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு பார்ட் பயாலஜி, ஒரு பார்ட் ஃபிசிக்ஸு, ஒரு பார்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ அப்போ பண்ணாக்கா நம்ம பண்ணாக்கா 6 டேஸ், அதாவது பண்ணாக்கா பண்ணாக்கா 6 டேஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன ஒரு விஷயந்தான். 1 செகண்ட். அது ஆல்ரெடி நம்ம சொன்ன ஒரு விஷயந்தான் பண்ணாக்கா இப்போ பண்ணாக்கா இப்போ பார்ட் 4 பார்க்குறோம், பார்ட் 5, பார்ட் 6. இந்த சாட்டர்டே வரைக்கும் எத்தனை பார்ட்டு போடுறோமோ அது வரைக்கும் முடிச்சுட்டு சண்டே எக்ஸாம். ஸோ எவ்ரி சண்டே பண்ணாக்கா உங்களுக்கு பண்ணாக்கா மார்னிங் பண்ணாக்கா 7 o'clock பண்ணாக்கா டெஸ்ட் இருக்கும் எவ்ரி சண்டே. அதாவது மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் போகக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இதுதான் பிளானு. இதுக்கப்புறம் எந்த காரணத்து கொண்டும் மிஸ்ஸே ஆகாது. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின். ஸோ இது பண்ணாக்கா எட்டிரோசிஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பண்ணாக்கா ஜிஹெச் ஷெல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் யூஸ் த டேர்ம் எட்ரோசிஸ் இன் 1912. அப்போ 1912 எட்ரோசிஸ் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ஜிஹெச் ஷெல் அப்படின்றவர். சரியா? இங்கே இயரையும் கேட்கலாம், அந்த டேர்மை யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னும் கேட்கலாம். அடுத்து எட்ரோசிஸ்னால் என்ன, இதுக்கான டெஃபினிஷன். லாஸ்ட் நீட் எக்ஸாமில் பண்ணாக்கா லைக்கனுக்கான டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்க. அப்போ எட்ரோசிஸ்க்கான டெஃபினிஷன் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது த சுப்பீரியாரிட்டி ஆஃப் F1 ஹைப்ரிட் இன் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் இட்ஸ் பேரண்ட்ஸ் இஸ் கால்டு எட்ரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகார். அப்போ எட்ரோசிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹைப்ரிட் விகார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எட்ரோசிஸ்னால் என்ன சொன்னால் சுப்பீரியாரிட்டி ஆஃப் த F1 ஹைப்ரிட் இன் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் இட்ஸ் பேரண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது பண்ணாக்கா மேல் பேரண்ட்டு, இதோட எதை கிராஸ் பண்ணுறாங்கன்னா ஃபீமேல் பேரண்ட்டை கிராஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துலேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வரல இது பேரண்டல் ஜென்ரேஷன், அடுத்து F1. இந்த F1 ஹைப்ரிட் எப்படி இருக்கும் அப்படின்னா சுப்பீரியராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அப்போ F1 ஹைப்ரிட் பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எல்லா விதத்துலேயும் சுப்பீரியராக இருந்தால் அதுக்கு என்ன பேர்? எட்ரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகார். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு vegetative propagation is best suited measure for maintaining hybrid vigor. இந்த hybrid vigor நம்ம கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் எது சார் அப்படின்னாக்கா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் தான். சரிங்களா? வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அதாவது வெஜிடேட்டிவ் பார்ட்டை யூஸ் பண்ணி ரீப்ரொடக்டிவ் பண்ணுறது. அடுத்தது breeders believe that the magnitude of heterosis is directly related to the degree of genetic diversity between the two parents. அப்போ பண்ணாக்கா நிறைய அந்த பிளான்ட் ப்ரீடர்ஸ் எதை நம்புகிறாங்க அப்படின்னாக்கா மேக்னிடியூட் ஆஃப் த எட்ரோசிஸ், அந்த மேக்னிடியூட் ஆஃப் த எட்ரோசிஸ் அப்படின்றது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா டைரக்ட்லி ரிலேட்டட் டு த டிகிரி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி பிட்வீன் த டூ பேரண்ட்ஸ். அந்த 2 பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்கு அது டைரெக்டாக ரிலேட்டடாக இருக்கும். எது? மேக்னிடியூட் ஆஃப் எட்ரோசிஸ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இது 4th கொஷின். அடுத்து 5th ஒன், யூ எட்ரோசிஸ். அப்போ யூ எட்ரோசிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, ட்ரூ எட்ரோசிஸ் அப்படின்னு பேர். சரியா? யூ எட்ரோசிஸ்க்கு இன்னொரு பேர் ட்ரூ எட்ரோசிஸ் அப்படின்னு பேர். அப்போது யூ எட்ரோசிஸ்க்கு இன்னொரு பேர் ட்ரூ எட்ரோசிஸ் அப்படின்னு பேர், விச் இஸ் இன்ஹெரிட்டட். அப்போ இன்ஹெரிட்டட்னா என்ன சார் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்ப்ரிங். அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர் என்ன ஆகுனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு தான் என்ன பேர்? இன்ஹெரிட்டட் அப்படின்னு பேர். அப்போ யூ எட்ரோசிஸ் அப்படின்னா ட்ரூ எட்ரோசிஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இன்ஹெரிட்டடாக இருக்கும். அடுத்து யூ எட்ரோசிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி கேட்கலாம்.
சரிங்களா? அப்போது யூஎட்ரோசிஸ் அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மியூட்டேஷனல் யூஎட்ரோசிஸ், பேலன்ஸ்டு யூஎட்ரோசிஸ், மியூட்டேஷனல் யூஎட்ரோசிஸ். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 4ஐயும் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎட்ரோசிஸ், right, euatrosis, mutational euatrosis, balanced euatrosis, ரைட். நமக்கு எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து பண்ணாக்கா யூஎட்ரோசிஸ் ஆப்ஷன் ஏல யூஎட்ரோசிஸும், பியில் வந்து பண்ண மியூட்டேஷனல் யூஎட்ரோசிஸ், சியில் வந்து பண்ணாக்கா பேலன்ஸ்டு யூஎட்ரோசிஸ், டியில் வந்து பண்ணாக்கா சூடோ எட்ரோசிஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பண்ணாக்கா எது ரிலேட்டட் இல்லை அப்படின்னும் கேட்கலாம் நமக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த எட்ரோசிஸோடைய டைப்ஸை தெரிஞ்சுக்கிறதும் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே யூஎட்ரோசிஸ் என்ன பண்ணுறோம்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் மியூட்டேஷனல் யூஎட்ரோசிஸ், அனதர் ஒன் பேலன்ஸ்டு யூஎட்ரோசிஸ். அப்போ மியூட்டேஷனல் யூஎட்ரோசிஸ் அப்படின்றது வந்து பாருங்க, இட் இஸ் த சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் யூஎட்ரோசிஸ். அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் யூஎட்ரோசிஸ்னால் எதுனா இந்த மியூட்டேஷனல் யூஎட்ரோசிஸ் தான். அடுத்து பாருங்கள், இதை கூட நம்ம கேட்பாங்க, விச் இஸ் த சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் யூஎட்ரோசிஸ்ன்னு கூட கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது மியூட்டேஷனல் யூஎட்ரோசிஸ்னால் என்ன? Mutational euatrosis result from the sheltering or eliminating of deleterious, unfavorable, often lethal recessive mutant gene by their adaptively superior dominant allele in cross-pollinated crab. அப்போ கிராஸ் பாலினேட்டட் கிராப்பில் இருந்து இந்த மியூட்டேஷனல் யூஎட்ரோசிஸில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரிசல்டட் ஃப்ரம் த, சரிங்களா, ஷெல்டரிங் அப்படின்னா எலிமினேட் ஆஃப் டெலிட்டோரஸ், அதாவது தேவையில்லாத கேரக்டர், அன்ஃபேவரபிள், ஆஃபன் லீத்தல், டெத் ஆகக்கூடிய கேரக்டராக கூட இருக்கலாம், ரெசிசிவ் கேரக்டர், மியூட்டன் ஜீன், எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த மியூட்டேஷனல் யூஎட்ரோசிஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9, பேலன்ஸ்டு யூஎட்ரோசிஸ். இதுவும் வந்து யூஎட்ரோசிஸோடைய டைப் தான் வந்து பண்ணாக்கா பேலன்ஸ்டு யூஎட்ரோசிஸ் இஸ் மோர் அடாப்டிவ் டு த என்வரான்மெண்டல் கண்டிஷன் அண்டு அக்ரிகல்ச்சர் யூஸ்ஃபுல்னஸ். அப்போ வந்து பண்ணாக்கா இந்த பேலன்ஸ்டு யூஎட்ரோசிஸ் அப்படின்றது மோர் அடாப்டிவ் டு த என்வரான்மெண்டல் கண்டிஷன். அப்போ என்வரான்மெண்டல் கண்டிஷனை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில் அதிகமான யூஸ்ஃபுல்னஸும் இருக்கும். இதில் பேலன்ஸ்டு யூஎட்ரோசிஸில். அடுத்தது சூடோ எட்ரோசிஸ். அடுத்து சூடோஎட்ரோசிஸ். சூடோஎட்ரோசிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, லக்ஸூரியன்ஸ் அப்படின்னு பேர். லக்ஸூரியன்ஸ் இதுவும் கொஷின் கேட்பாங்க. சூடோஎட்ரோசிஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் லக்ஸூரியன்ஸ். அப்போது சூடோஎட்ரோசிஸ்னால் என்ன சார் அப்படின்னா, ப்ரோஜெனி பொசஸஸ் சுப்பீரியாரிட்டி ஓவர் பேரண்ட்ஸ் இன் வெஜிடேட்டிவ் க்ரோத். அப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மேல் பேரண்ட்டு அதோட ஃபீமேல் பேரண்ட்டை கிராஸ் பண்ணுறோம், இது பேரண்டல் ஜென்ரேஷன். அடுத்து F1 ஜென்ரேஷனில் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரும் இல்லையா ஒரு கேரக்டர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கேரக்டர் வரும், அதுதான் F1 ஜென்ரேஷன். இந்த F1 ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி நம்ம சொன்னதில் எட்ரோசிஸ் அப்படின்னா இது பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எல்லா விதத்துலேயும் சுப்பீரியராக இருக்கும். ஆனால் சூடோஎட்ரோசிஸில் பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த வெஜிடேட்டிவ் க்ரோத்தில் மட்டும்தான் அது எப்படி இருக்குன்னா சுப்பீரியராக இருக்கும். பட் நாட் இன் ஈல்டு, அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக கொடுக்காது. பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அடாப்டேஷன் லோவாக இருக்கும், யூஸ்வலி ஸ்டெரைலாக இருக்கும், அப்படின்னா புவர்லி ஃபெர்டைலாக இருக்கும். அப்போது சூடோஎட்ரோசிஸ் அப்படின்றது F1 ஜென்ரேஷன் பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது வெஜிடேட்டிவ் க்ரோத்தில் மட்டும்தான் சுப்பீரியராக இருக்கும், மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பண்ணாக்கா ரொம்ப புவராக இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சூடோஎட்ரோசிஸ். ஸோ இன்றைக்கான 10 கொஷின் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.